இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய நாட்களிலும் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்று நாம் தியானித்து வருகிறோம். நம்முடைய பலவீனங்களில் இருந்து நம்மை பலப்படுத்துகிறவர், நம்முடைய சரீர அவயங்களில் காணப்படுகிற உள்ளான பலவீனங்களில் இருந்து நம்மை பலப்படுத்துகிறவர் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நேற்றைய நாளிலும் உதடுகளினால், வாயின் வார்த்தைகளினால் நம்மை பலப்படுத்துகிற தேவன் என்று நாம் தியானித்தோம். இன்றைய நாளிலும் நம்முடைய கண்களை, அதாவது கண்களின் பார்வையை பலப்படுத்துகிறவர், ஆவிக்குரிய கண்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்று நாம் தியானிக்க இருக்கிறோம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். நம்முடைய அவயங்களிலே கண்ணானது, கண் சரியாக இருந்தால்தான் நம்முடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். ஏன்னா கண்ணில் நம்ம ஒரு பார்வையை பார்க்கும் பொழுது அந்த காட்சி அப்படியாக நம்முடைய இருதயத்திலே சென்று அந்த இருதயத்தை, நம்முடைய சிந்தையை உணர்வடைய செய்து காரியங்களை செய்ய வைக்கிறது. அப்படியாகும் பொழுது நம்முடைய கண் தெளிவாக இருந்தால்தான் நம் சரீரம் முழுவதும் தெளிவாக இருக்கும். முதலாவது நம்முடைய பலவீனம் நம்முடைய கண்களில் காணப்படுகிற இச்சையான காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அது பலவீனத்திற்கு நேராக, பாவத்திற்கு நேராக நம்மை அழைத்து செல்கிறது. நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே சிம்சோனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த சிம்சோன் அந்த பெலிஸ்திய ஸ்திரீயை பார்க்கும் பொழுது அவள் என் பார்வைக்கு பிரியமாக இருக்கிறாள் என்று அந்த ஸ்திரீயினிடத்திலே பிரியம் வைக்கிறான். அது அவனுடைய பலவீனம் அவனுக்கு கேடாக முடிகிறது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இச்சையான காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அதற்கு நாம் விலக வேண்டும். அப்படி விலக வேண்டும் என்றால் தேவன் நம்முடைய கண்களை, நம்முடைய பார்வையை பலப்படுத்த வேண்டும். அடுத்ததாக நம் ஏவாளை குறித்து பார்க்கும் பொழுது அந்த விருட்சங்களிலே அந்த புசிக்கக்கூடாது என்று தேவன் அந்த தள்ளின விருட்சம் அவளுடைய பார்வைக்கு இன்பமாக இருந்தது என்று அந்த ஏவாள் சொல்லுகிறதாக நாம் வாசிக்கிறோம். அந்த விருட்சம் பார்வைக்கு இன்பமாக இருந்தது என்று அந்த விருட்சத்திடத்தில் இச்சித்து செய்தது நிமித்தம் அந்த மனித குலம் முழுவதுமே பாவத்திலே தள்ளப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனிடத்திலே, தேவனே என்னுடைய கண்களை நீர் பரிசுத்தப்படுத்தும், என் கண்களை பலப்படுத்தும், இச்சையானவைகளை நோக்காதபடிக்கு என் கண்களை பலப்படுத்தும் என்று நாம் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் அதை பலப்படுத்துகிறார். இரண்டாவதாக பிறருடைய குற்றங்களை பார்க்கிற கண்கள், கர்த்தர் அதை விரும்பவில்லை. லூக்கா 6ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே, நீ உன் கண்ணில் உள்ள உத்திரத்தை பாராமல் உன் சகோதரருடைய கண்ணில் உள்ள துரும்பை பார்க்கிறதுனா, நம்மிடத்தில் என்ன குறை உண்டு என்பதை நாம் உணராதபடி நம்முடைய கண்கள் பிறருடைய குற்றங்களை நோக்கி பார்க்கிறதா இருக்கிறது. முதலிலே உன் கண்ணில் உள்ள உத்திரத்தை எடுத்து போடு, அப்படியானால் உன் சகோதரன் கண்ணில் உள்ள துரும்பை எடுக்க நீ வகை தேடுவாய் என்று இயேசு கிறிஸ்து அழகாக கூறுகிறார். பிறருடைய குற்றங்களை பாராத கண்களை எங்களுக்கு தாரும், எங்களை கண்களை நீர் பலப்படுத்தும் என்று தேவனிடத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் நம்முடைய கண்களை பலப்படுத்துவார். அடுத்ததாக நம்முடைய ஆவிக்குரிய கண்கள், சவுல் நம் யூதர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அவர்களை அழிக்கும்படியாக நிருபங்களை பெற்றுக்கொண்டு செல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து அவரை சந்திக்கும் பொழுது அவருடைய அகக்கண்கள் குருடாக்கப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். அவன் பார்வை இல்லாதவனாய் 3 நாட்கள் இருந்தான். ஆனால் அவர் தேவனை அறியும்படி, கிறிஸ்து இன்னார் என்று அறியும்படி அவருடைய அகக்கண்கள் திறக்கப்பட்டது, அவருடைய புறக்கண்கள் குருடாக்கப்பட்டது, அவருடைய அகக்கண்கள் திறக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய அகக்கண்களை தேவனை பார்க்கும்படியாக, தேவனை உணர்ந்து கொள்ளும்படியாக நம்முடைய அகக்கண்களை திறக்க வேண்டும். நம்முடைய பலவீனங்களை நீக்கி, தேவனை பார்க்கக்கூடாதபடி உள்ள நம்முடைய பலவீனங்களை நீக்கி நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து. யோவான் நம்முடைய லவோதோக்கிய சபைக்கு எழுதும் பொழுது, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும்
எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நீ பார்வை அடையும்படிக்கு உனக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று நான் ஆலோசனை சொல்லுகிறேன் என்பதாக அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும். நம்முடைய அகக்கண்கள் தேவனை பார்க்கும்படி திருப்பப்பட வேண்டும். அதே போல பெருமையான கண்கள், மேட்டிமையான கண்கள் தேவனுக்கு பிரியமானதல்ல. பெருமையான கண்களுக்கு நம்மை விலக்கி நம்முடைய கண்கள் எப்பொழுதும் அவரையே நோக்கி பார்க்கிறதாக காணப்பட வேண்டும். ஒரு வேலைக்காரருடைய கண்கள் எப்படி எஜமானியின் கையை நோக்கி இருக்கிற போலவும், ஒரு வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கண்களை நோக்கி இருக்கிறா போலவும், என் தேவன் இரக்கம் செய்யும் வரைக்கும் நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கும். அப்படி பலமுள்ள கண்களை, என்னுடைய பார்வைகளை சுத்தப்படுத்தும். என்னுடைய பார்வைகளில் இச்சை இல்லாதபடிக்கு, அது என் இருதயத்திலே சென்று என் இருதயத்தை மாசுபடுத்தாதபடிக்கு என் பார்வைகளை பாதுகாத்து கொள்ளும். சுத்த பார்வை எனக்கு தாரும், என்னை பலப்படுத்தும் அப்பா. மற்றவருடைய குறைகளையே என் கண்கள் காணாதபடிக்கு என்னுடைய குறைகளை நிவர்த்தி செய்ய பலமுள்ள கண்களை எனக்கு தாரும் என்று, உம்மை நோக்கி பார்க்க என்னுடைய அகக்கண்களை திறந்து தாரும் என்று அவரிடத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது, ஸ்திரீயே நீ பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்ன வார்த்தையின் நிமித்தம் நம்முடைய கண்களை பலப்படுத்துவார். இன்னும் இயேசு கிறிஸ்து மத்தேயு 18:9 சொல்லும் பொழுது, உன் கண் உனக்கு இடரலாய் இருந்தால் அதை பிடுங்கி எறிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். முதல் வாசித்தது போல அந்த கண் தெளிவாய் இருந்தால்தான் சரீரம் முழுவதுமே தெளிவாக இருக்கும். அந்த கண் இச்சையினால் வரக்கூடிய பாவம் சரீரத்தின் உள்ள எல்லா அவயங்களையும் பாவம் செய்ய தூண்டும். அதனால் உன் கண் உனக்கு இடரலாக இருந்தால் அதை பிடுங்கி எறிந்து போடு. ஒற்றை கண்ணுடையவனாய் நீ 2 கண்ணுடையவனாய் எரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிறோம் ஒற்றை கண்ணுடையவனாய் நித்திய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்குமாம். பிரியமானவருடைய, நம்முடைய பார்வையையும் நான் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த நாளில் நாம் ஜெபிப்போம். தேவனே, என்னுடைய பார்வையை பலப்படுத்தும், என்னுடைய கண்களை நீர் பலப்படுத்தும் என்று ஜெபிக்கும் பொழுது நம்முடைய பார்வைகளையும் நம்முடைய கண்களையும் பலப்படுத்தும். கண்கள் அவரையே நோக்கி பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. நாம் ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளில் தியானத்திற்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் கண்களை குறித்து நாங்கள் தியானித்தோம், எங்கள் பார்வைகளை குறித்து நாங்கள் தியானித்தோம். கர்த்தாவே, கண்களினால் வரக்கூடிய பாவங்களை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. எங்கள் கண்கள் எங்களுக்கு இடரலாயிராதபடிக்கு ஆண்டவரே, அது எங்கள் சரீரத்திற்கு வெளிச்சமாக இருக்கிற நல்ல கண்களாக அவைகளை நீர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்களுடைய புற கண்கள் அல்ல தகப்பனே, எங்களுடைய அகக்கண்கள் அப்பா தெளிவாக இருக்கிறபடியாக அவைகளுக்கு நீர் கலிக்கம் போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை பலப்படுத்தும், எங்கள் கண்களையும் எங்கள் பார்வைகளையும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள தேவரீர் எங்களை பலப்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.